நாளில் தியானத்துக்கு எதிர்கொள்ளப்பட்ட வசனம் யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எகோவா என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். எகோவா என்பது எபிரேயர் மொழியில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. ஆனால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் 1ஆவது வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அநேக வாக்குறுதிகளை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். அதே வசனத்திலே யாத்ரா புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, சர்வ வல்லமுள்ள தேவன் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோவும் நான் வெளிப்படுத்தப்பட்டேன், ஆனால் எகோவாவா நான் என்ன பண்ணலை, நான் வெளிப்படவே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே பேசுவதை நான் பார்க்க முடியும். அங்கே மோசேயிடம் கர்த்தர் இடைப்படுகிறார். நான் என்னெல்லாம் நான் பண்ணுவேனோ அதெல்லாம் நான் செய்வேன், இஸ்ரவேல் ஜனங்களை நான் கொண்டு வருவேன், வெளியே நான் கொண்டு வருவேன், அவங்க அடிமைத்தனத்தை நான் பார்த்தேன், அவங்க பெருமூச்சை நான் கேட்டேன்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு வாக்குறுதிகளை கேட்டு நான் அவங்க பேசுவதை நாம் பார்க்கிறோம். அங்கே 6ஆம் வசனம் அழகாய் சொல்லப்படுகிறது, நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியரின் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்துக்கும் நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளையும் உன்னை மீட்டு அப்படின்னு சொல்லி நான் யாருன்னு அவங்களை வெளிப்படுத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மோசேட்ட ஆண்டவர் நிறைய வாக்குறுதிகளே ஆண்டவர் மோசேட்ட பேசுவதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறார். அநேக நேரங்களில் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம், இவர் நம்மக்கிட்ட இருக்கிறாரா இல்லையா நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இயேசுவா இருக்காரா இல்லையா நம்ம நினைக்கிறோம்ல, அவர் இருந்துகிட்டே தான் இருக்கிறார். அநேக விதங்களில் நம்மளை அற்புதங்களை காட்டும்படியா, அநேக விதங்களில் நான் இருக்கேன், நான் சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படின்னு சொல்லும்படியா அவர் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கி ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிற நீங்களும் நானும் நம்ம ஒரே ஒரு விஷயம் நம்ம இருதயத்து மேலே கையில் வைத்து நம்ம நினைத்து பார்ப்போம். நீங்கள் கண்களை மூடி ஒரு செகண்ட் யோசித்து பாருங்கள். அவர் உங்களை நடத்தி வந்த பாதைகள், அவர் நடத்தி வந்த பாதை வித்தியாசம் உள்ளது. இந்த 6ஆம் அதிகாரத்தில் மோசேட்ட என்னெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லி அவர் அநேக காரியங்களில் மோசேயோடும் ஆரோனோடு இடைப்படுவதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு உங்கள்கிட்ட ஆண்டு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அவர் செய்ய போகிற காரியங்களை உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட பேசியிருக்கிறார். உங்கள் கூட இருக்கேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். உங்களை விட்டு விலகி போவதுன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். அந்த வாக்குறுதியை மாறுகிற தேவன் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருவேன்னு சொன்னார். அதே போல் மோசேயை வைத்து வெளியே கொண்டு வந்தார் ஆண்டவர். எப்பயோ சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை ஏன் ஆண்டு நிறைவேற்றி கொடுத்தார். அதே ஆண்டு இன்னும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு நம்ம ஆமென் சொல்லுவோமா?